கார்த்தி தீபா இல்லை இப்போ அடுத்து எது மாதிரி கதைக்களம் கொண்டு போவான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்து தாங்க. கார்த்தியை வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம ரம்யா. என்னடா அது இத்தனை நாளாக வந்து நம்ம கொஞ்சம் கோபமாக இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. ஆனால் இப்போ சமீபத்தில் நம்மளோட ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன்லாம் வேறு மாதிரி இருக்கேங்கிற மாதிரி ரம்யா வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த இடத்துல என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது தான் அவங்களுக்கு நடந்த அந்த ரவுடி வந்து கிட்டக்கு வந்து இது மாதிரி பண்ணலான்னு வந்தப்போ கார்த்தி வந்து தடுத்தாங்களே, இதை பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ரம்யா சரி கார்த்திக்கு ஏதாவது இன்க்ரிமெண்ட் ப்ரொமோஷன் ஏதாவது கொடுத்தா நல்லாயிருக்கும், எது அடிப்படையில் கொடுக்கலாம், ஃபஸ்ட்டு கார்த்தியை கூப்பிட்டு தனியாக வந்து பேசும்போது தான் என்ன ஏதுன்னு தெரியும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ரம்யா அப்பான்னு பார்த்து யதார்த்தமாக வந்து கம்பெனிக்கு வந்து வராங்க. வந்ததுக்கப்புறமேட்டு கார்த்தி வந்து பார்க்குறாங்க, இந்த பையன் மட்டும் எப்படி இவ்வளோ பொறுப்பாக வந்து வேலை பார்த்துட்டு இருக்கான், ஒரு வேளை அந்த பையன் மட்டும் வரலனா என்ன ஆகியிருக்கிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப கார்த்தி இப்போ கை எப்படி இருக்குன்னு எடுத்தோன்னா அன்பா பசமாக வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் மாட்டு வேலையை பார்க்கலாம், எனக்கு ஒரு பிரச்சனையும் இருக்கிற மாதிரி தெரில, ஏதாவது சொல்லுங்கள், பிரச்சனை இருந்தால் நம்ம போயிட்டு மருத்துவர்கிட்ட காட்டிட்டு வந்துடுவோங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் எந்த இஷ்யூவும் இல்லை மேடம் சொன்னோன்னே ரம்யா மாட்டுக்கும் கேபின்குள்ளே போகிறாங்க. என்ன தம்பி காற்று பலமாக வீசுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னென்ன என்ன பிரச்சனை உங்களுக்கு, அவங்கள நான் காப்பாற்றிருக்கேன், அவங்களுக்கு கர்ட்டசியாக இருக்கும், குற்ற உணர்ச்சியாக இருக்கும், என்னால் இவருக்கு கையில் இது மாதிரி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு நல்லா விசாரிச்சுட்டு போகிறது இல்லையா. அது மாதிரி தான் நல்லா விசாரிக்கிற மாதிரி தெரியலையே தம்பி, நீயே வந்து காப்பாற்றினா இது மாதிரிலாம் ரியாக்ஷன் ஆகும்னு நினைக்கிறியோ என்னமோ, ஒருவேளை கம்பெனிக்கு ஓனர் ஆகும்னு நினைக்கிறியோ என்னமோ அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல சும்மானு இருக்கீங்களா, அவங்க காதில் எதுவும் விழுந்துட போகுது, நான் வேலை பார்க்குறதுக்கு தான் வந்திருக்கேன். ஆமாம் தம்பி, நாங்களும் வேலை பார்க்க தான் வந்திருக்கோம், சரி பொறுத்து வந்து பார்ப்போம் இது எவ்வளோ தூரம் போகுதுங்கிற மாதிரி கார்த்தியை பிடிச்சி கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பக்கம் என்னது இந்த அம்மாவோட ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷனே வந்து வேறு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த மேனேஜர்லேருந்து எல்லாரும் சரி நீங்கள் ஆக வேண்டிய வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கார்த்தி மட்டும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. உள்ளுக்குள்ளே வந்து ரம்யாவுக்கு வந்து ரொம்பவே வந்து குற்ற உணர்ச்சியாக இருக்குது. நம்மளால் அந்த பையனுக்கு இது மாதிரி பிரச்சனையாக இருக்குது, நம்ம எதுவுமே வந்து செய்யலைன்னா என்ன, ஒரு ரிவார்டு அவார்டு ஏதாவது இன்க்ரிமெண்ட்டு பேமெண்ட்டுன்னு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது மேனேஜர் வந்து கூப்பிட சொல்கிறாங்க நம்ம கார்த்தியை. உடனே வந்து கார்த்தின்னு கூப்பிட்றாங்க. என்னன்னு தெரில, மேடம் வந்து உன்னை கூப்பிட்டுருக்காங்க, நான் நினைக்கிறேன் உனக்கு ஏதோ வந்து சன்மானம் கொடுப்பாங்கன்னா என்ன இருந்தாலும் பெரிய அமௌண்ட்டாக தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து ரம்யா என்ன மேடம் கூப்பிட்டீங்களாமே அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்பவே தேங்க்ஸ்ன்னு உனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, அதனால தான். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை மேடம், நான் என்னோட கடமையை தான் செஞ்சேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேனா, நான் முன்ன இருந்து வரமாட்டேனா மேடம், என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்ன விஷயத்த அவங்க தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ஏதாவது பிரச்சனைனா முன்னாடி வர மாட்டானா, ஒரு வேளை நம்ம கார்த்தி வந்து லவ் பண்ணுறோமோ ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க நம்ம ரம்யா. அந்த இடத்துல உங்களுக்கு வேறு எதுவும் பணம் பேமெண்ட் எதுவும் வேணுமான்னு சொல்லுங்கள், நான் ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கேன், நான் வேணா செக் போட்டு 1 lakh பணம் கொடுக்கட்டா. மேடம் நான் உங்களை காப்பாற்றிருக்கேன், பணம்லாம் பெருசு இல்லை மேடம், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஆகாமல் இருந்துச்சு அது வரைக்கும் சந்தோஷம், நீங்கள் இருந்தால் தான் மேடம் நாங்கள்லாம் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. கார்த்தி எதை அடிப்படையில் சொன்னாங்கன்னா அவங்க நல்லபடியாக இருந்தால் தான் இந்த கம்பெனி வந்து ரன் ஆகும், இவங்க தொழிலாளர்கள் எல்லோரும் வந்து நல்லா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அதை மீன் பண்ணி சொல்கிறாங்க. ஆனால் ரம்யா வேற ஒரு கண்ணோட்டத்தில் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. அந்த இடத்துல ஓகே சரி அப்புறமேட்டு எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம், ஓகே மேடம் தேங்க்ஸ், நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து எனக்காக யோசிச்சதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு கார்த்தி மட்டும் வெளியில் வந்து வராங்க. என்ன தம்பி பலமான கவனிப்பாக இருக்கும் போல இருக்குது, செக்கு கொடுத்துருப்பாங்க, எப்படி இருந்தாலும் 1 லட்சத்துக்கு கீழே இருக்காது, என்ன பண்ணலான் இருக்க அவ்வளோ பெரிய அமௌண்ட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. கொடுத்தாங்க ஆனால் நான் தான் வேணான்ட்டேன். என்ன தம்பி சொல்கிறேன், யாரும் இந்த காலத்தில் பணம் கொடுத்தா வேணான்னு சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம மாணிக்கம். ஒருவேளை நீ இந்த கம்பெனியை எதிர்பார்க்குறியோ, என்ன தம்பி பணம் கொடுத்தாங்கன்னா வாங்க வேண்டியதானே, இந்த இடத்துல எந்த பொண்ணு இருந்தாலும் நான் காப்பாற்றிருப்பேன், காப்பாற்றினதுக்கெலாம் நம்ம காசு வாங்கினா அதுக்கு அர்த்தமே இருக்காது தம்பி, இந்த காலத்தில் இப்படி ஒரு பையனா, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, நீ எதுக்கு வலை வீசுறேன்னு எனக்கு சுத்தமாக தெரியலை, நான் எதுக்கும் வலையும் வீசலை தூண்டலும் போடல, சும்மானு இருங்கண்ணே.